ஓகே லோகேஷ், ஒரு பிரிவாக பிரிந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஆனால் நிர்மல்குமார் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறது, நாங்கள் பணம் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கினாதான் அது குதிரை பேரம், அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க, இது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்ட்டு. இவங்க ஒரு பிரிவாக இருந்து உங்களை ஆதரிக்கவில்லை, தங்களுடைய பதவியையே ராஜினாமா பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சாஷ்டாங்கமாக விழுகிறார்கள், நீங்கள் தான் அப்படின்ட்டு. அப்போ இது அந்த குதிரை பேரத்துக்குள்ளே வராதா? இல்லை, இது நம்ம இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் வச்சு மட்டும் நம்ம பார்த்தா அந்த கேள்விகள் தோன்றலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடந்த 10 இயர்ஸாகவே இது வந்து ரொம்ப நீங்கள் அதிமுகவில் பிரச்சனை இல்லாத நாள் இன்னைக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி 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 ஒவ்வொரு ஸ்டேஜாக உள்ளே இருக்கவங்க தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பிரச்சனை நிறைய பேர் டிஎம்கே போயிருக்காங்க, அன்றைக்கெலாம் அந்த ஹாஸ்டடின்ற குற்றம்லாம் வராது. பட் வாட் எவர் இட் மேபி, இன்றைக்கி ஏன் டிவிகே மேலே வருது அப்படின்னா, டிவிகேக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்றனால டிவிகே வந்து எம்எல்ஏக்களை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. மெஜாரிட்டி ஹாலில் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதில் வந்து கூட்டணி கட்சிகள் சேர்த்தே 120 வந்துடுது. அதை மேற்கொண்டு அதிமுகலேருந்து ஒரு 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க இதுலேயும் சேர்ந்துட்டாங்க. அவங்க மேலே இருக்க இதை வந்து கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாபஸும் வாங்கிட்டாங்க ஏடிஎம்கே சைட்லேருந்து. ஆனால் இந்த 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் 2 பேர் வராங்க. அதோட நின்றுருக்கு. இப்போதைக்கு இது தொடருமா தொடராதான்லாம் நமக்கு தெரியாது. இல்லை, தொடர்ந்தாலும் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது தான் என் பாயிண்ட். ஓ, எம்எல்ஏஸ் ராஜினாமா, இது எம்எல்ஏஸா மட்டும் கிடையாது சார். ஏன்னா வந்து சேர்றது இல்லை, ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நம்ம கடந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்துருந்தது வெறும் எம்எல்ஏங்க மட்டும் வந்து சேரல. கட்சியோட நிர்வாகிங்க பழைய பேர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இவங்களை விலைக்கு வாங்கி என்ன பிரயோஜனம்? தாவேக்காக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆல்ரெடி 3 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. இவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வரது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்படி கொண்டு வரணுன்ற அவசியம் என்ன அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பார்ட்டி டிமினிஷ் ஆகுதுன்றது எல்லாருக்கும் தெரியுது, உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுது. தலைமையை வந்து சரியான முடிவுகள் சரியான நேரத்தை எடுக்கலைன்றது. அது இங்கே ஒரு இன்னொரு தலைமையை வந்து பெருசாக உருவெடுத்து வந்திருக்கு, அந்த ஜெயண்ட்டாக உருவாயிருக்கு. ஏன்னா இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே இருக்கவங்களுக்கு கூட வந்து ப்ரூவ் பண்ணிட்டு பார்க்கலான்னு சொன்னவங்க தான். அப்படி ப்ரூவ் பண்ணதுனால இவ்வளோ பேர் வராங்கிறது தான் பார்வை. இவங்களுக்கு பணமாக கொடுக்கறதுக்கு முதல்ல டிவி கிட்ட பணம் கிடையாது. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமும் இதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. புதுசாக இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொண்டு வரணுன்ற அவசியம் தாவேக்காக்கு கிடையாது. ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் எதுவும் கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வேணால் எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக விசாரிச்சு. இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் டிவிகே தரப்பில் எந்த வாக்குறுதியும் கொடுக்காம தங்களுக்கு இந்த பதவியே வேணாம், 5 வருஷம் போஸ்டிங்கே வேணாம், டிவிகேல போய் ஒரு மெம்பர் ஆனால் போதும் அப்படின்ட்டு வந்துட்டாங்களா சார்? அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இப்போ இவங்களுக்கு என்ன கொடுப்போம்? அதிகமே இல்லைன்னா என்ன 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 இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா, இவ்வளோ பேர் அதாவது இந்நாள் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, முன்னாள் மந்திரிகளும் வந்திருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் வந்திருக்காங்க. முன்னாள் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். வாட் கேன் தே ப்ராமிஸ் அட் த மேக்ஸ்? கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது டிவிகே கிட்ட. இவங்க வச்சிருக்கிறத விட கம்மியாக கூட வச்சிருக்கிறது டிவிகே தான். ஓகேங்களா? என்ன கொடுப்பீங்க? என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தங்க வந்து வரணும், அப்படி குதிரை பேரம் பண்ணி வரணும்னா அவங்கள இது பண்ணுற சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபர் வைக்கணும் இல்லையா? அது ஆஃபர் என்னன்றது யாருக்குமே இல்லை. ஏன்னா அது மாதிரி ஒன்று நடக்கலை. அவங்களுக்கு தேவை அரசியல் எதிர்காலம். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்காக வந்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இந்த போஸ்டிங்கு, இந்த பதவி, இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏல என்ன நடந்தது? இது வந்து இது வேற அது வேறையா? இல்லை, இதில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், இல்லை நான் சொல்கிறேன், இவங்க வந்து அந்த ஆட்சி 3 மாதம் பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுல இவங்களை ராஜினாமா பண்ண சொல்லல. இல்ல வந்து அவங்க வந்ததுல நீங்க எதுவும் வாக்குறுதி கொடுக்கல. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இங்க ஒண்ணுமே கிடைக்காது. எதிர்காலம் கருதி அவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. கரெக்ட்? ஆமா. ஊத்தங்கரை எம்எல்ஏ கேஸ்ல என்ன? அவங்களது என்னன்னா வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ண சொல்லல. சபாவுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அதுல எதிர்த்து வாக்களிக்க சொல்றாங்க. ஸோ அதுல மெஜாரிட்டி அதுல கிடைக்காதப்போ அது வந்து ஒரு சிறத்தன்மை இருக்காது. இந்த ஆட்சிக்கு ஒரு சிறத்தன்மை இல்லாத ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அது மேற்கொண்டு ஒன்னொன்னா ப்ரொசீட் பண்ணலாம். அது ஒரு ஓட்டை, ஒரு சின்ன இது, அந்த ஒரு ஹோல் ஒன்று உருவாயிடுச்சு. அந்த ஹோல்ல இருந்து மறுபடியும் டிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டே போலான்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே ராஜினாமா பண்ணது பெரிய இஷ்யூ கிடையாது. அதனால யாருக்கும் உங்களுக்கு எந்த சேதமும் இல்லை. ஆனா உங்க எம்எல்ஏ கிட்ட ஒருத்தங்க பேசிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு விஷயத்த கிளாரிட்டியா சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தது முழு ஏற்புதல் அப்படின்னு தான் நான் சொல்லலை.
ஓகேங்களா? அங்கே மக்கள் ஏன் ஓட்டு சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லை நான் வந்து பர்சனலாக சொல்லுங்க சார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்கள்கிட்ட அவங்க சொல்லிட்டு வந்ததா சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை எனக்கு தெரியல. சரி, ஓகேங்களா? ஆனால் இங்கே நடக்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பால் கேம். இவங்க விலை பேசியிருக்காங்க, ஒரு 50 லட்ச ரூபா பணம் பிடிபட்டிருக்குது. அந்த பணம் 50 லட்சம் பிடிபட்டிருக்கா? எங்க பிடிபட்டிருக்கு? அப்படிதான் நியூஸ்ல வந்தது. எங்க பிடிபட்டிருக்கு? நியூஸ்ல அப்படிதான் வந்தது. ஒரு தப்புன்னு எந்த பணம் பிடிபட்டிருக்கு? 1,23,000 ரூபாய் பிடிபட்டிருக்குது, அவ்வளவுதான். எவ்வளவுங்க? 1,23,000 ரூபாய். 20 லட்சம் பிடிபட்டிருக்கு நியூஸ்ல வந்தது. ஒரு ஹவாலா டிரான்சாக்ஷன் நடக்குதா கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. தப்பு இல்ல, கோர்ட்ல அப்படி எதுவும் சொல்லல. அப்படி அப்போ இதுல சிங்கப்பூர்ல இருக்க செந்தில்குமார்ன்றது சிங்கப்பூருங்கிற பேரு மென்ஷன் பண்ணல கோர்ட்ல. ரைட்டு. மென்ஷன் பண்ணல கோர்ட்ல பண்ணல. ஹவாலா பணம் இன்வால்வ் இருக்குன்னு கோர்ட்ல பண்ணலீங்களா? கோர்ட் ஆர்டர் இருக்கு என்கிட்ட. இல்ல, வாதத்துல கூட வைக்கலன்றீங்க. ஆர்டர்ல வரலன்றது வேற, வாதத்துல சார் ஹவாலாங்கிற வார்த்தையே இல்ல சார் ஆர்டர்ல. இல்லைங்க. இல்ல, அப்ப எப்படி இடி வந்ததுன்றீங்க? நான் சொல்லல சார், நீங்க தான் சொல்றீங்க. இப்போ இல்ல சார், நீங்க ஹவாலா வந்ததுன்னு சொல்றீங்க. ஹவாலா என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு, ஹவாலா இல்ல. ஆர்டர்ல இருக்கு, வரலன்றீங்க. நான் என்ன சொல்றேன், வாதத்துல இருந்ததுன்ற. வாதத்துல என்னன்னு இருந்தது? இன்வால்வ் இருக்கு, ஹவாலா பணம் இன்வால்வ் இருக்குன்ற டவுட் இருக்குன்றது இல்ல. ஹவாலா வார்த்தை இல்ல. ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்கு. லக்ஷ்மண பெருமாள்ங்கிற பேர் இருக்கு. இல்ல நீங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி நான் இல்ல சிங்கப்பூர் இல்லன்னு. சிங்கப்பூர்ன்றது இல்ல. இல்ல. ஓகே, அதெல்லாம் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மறைக்கப்படல, அரசால் சொல்லப்படாத கதையெல்லாம் நீங்க பொதுவெளியில சொல்றீங்க. ஓகே, அத இப்படிதான் செய்தி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதுல வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. என்ன மோட்டிவ்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஆட்சி மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள். இது ஒண்ணு. இது எதிர்த்து சபாநாயகருக்கு நம்பிக்கையிலன்னு எதிர்த்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, நாளை பின்ன அவங்க மேல என்ன இருக்கும், கொறடாவோட உத்தரவு பின்பற்றன்ற நடவடிக்கை அவங்க மேல பாயும். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அடுத்து இது ஒரு தொடர் சைக்கிள். இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. 35 கோடி ரூபாய் பேசிட்டு வந்துட்டோம் உங்க கிட்ட. கடைசியா 35 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். 35 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வால்வ் ஆயிருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட். 35 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் ஆனா கைது செய்யப்பட்டவர்கள் ஆரம்பத்துல கேட்ட பாயிண்ட், நிர்மல்குமார் சொன்ன பாயிண்ட். ஒரு நிமிஷம். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கஸ்டடி எடுக்கும்போது அப்படின்னா, இந்த எழுதின பேப்பர்ல எங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆனா அந்த பேப்பர்ல என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு முழுசா தெரியாது. நாங்க சொல்லிய விஷயங்களை தாண்டி அதுல என்ன எழுதியிருந்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது 3 பேரை கஸ்டடி எடுத்தாங்க. அதுல குறிப்பிட்ட சில நபர்களுடைய பெயரை சொல்லுன்னு எங்களை மிரட்டினாங்க, எங்களை கட்டாயப்படுத்தினார்கள் என்ற விஷயம் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு கிட்ட மட்டும் கூட சொல்லலை. அவங்கள ரிமாண்ட் பண்ணும்போது எந்த நீதிபதி முன்னால் நின்னாங்கன்னா அந்த நீதிபதிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய D1 போலீஸ் ஸ்டேஷன் வழக்கினுடைய விசாரணை அதிகாரியின் பெயர் அழகு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவர் பேர்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆம். அதனால நீங்க வந்து பத்திரிகையில் சொல்லப்படுவதும் பத்திரிகையில எழுதுவதும் வேற தகவல். கோர்ட்டோட ப்ரொசீஜர்ல அரசு தரப்பு எழுத்துப்பூர்வமாக சொல்வது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எழுத்துப்பூர்வமா? ஆமா. ஓகே, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷனர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பிரஷர் பண்ணாங்க, இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி பிரஷர் பண்ணாங்கன்னு எழுத்துப்பூர்வமா ஆர்டர்ல இருக்கு. ஆமா, வாதத்துல வச்சிருக்கோம், ஆர்டர்ல இருக்கு. நான் சொல்லும் போது அது ஆர்டர்ல இல்லன்றீங்க, நீங்க சொல்லும் போது அது வாதத்துல வச்சதாங்க. ஏன் ஆர்டர்ல இருக்குங்க, அப்படி எங்களை மிரட்டினாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆர்டர்ல வந்து ரெஸ்பாண்டன்ட் சப்மிட்ஸ் எழுதப்பட்டிருக்காது. நீங்க சொன்ன சிங்கப்பூர்னு எழுதல, ஹவாலான்னு எழுதலையே. என்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கு, நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். வெளிநாட்டு பணங்கள்ன்ற வார்த்தை வெளிநாட்டு பணம் இல்ல சார். அதுல எங்க சார் இருக்கு? நீங்க தயவு செஞ்சு அதை படிச்சு பாருங்க. பேசும்போது குறுக்கிட்டு இருந்தீங்க. திமுக தோழர் வந்து ரொம்ப சரளமா 1000 கோடி 100 கோடி அப்படி சொல்லிட்டே போறாரு. அதெல்லாம் கணக்கு வைக்க கூட முடியல. அது மேபி திமுக அந்த பழக்கம் இருக்கிறனாலே என்னமோ தெரியல, சராரமா சொல்றாரு. நம்மளால அந்த நம்பர் கூட சொல்ல முடியல. அதுதான் ரியாலிட்டி. ரொம்ப கஷ்டம். டிவிகேவோட கட்சி தலைவர் எவ்வளவு பணம் வச்சிருக்காருன்றதை லீகலா காட்டியிருக்காரு எலெக்ஷன் அப்போ. டிவிகே எவ்வளவு பணம் வச்சிருக்குன்றது எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? அதை தாண்டி அதுல இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ பணம் வச்சிருக்காங்க, அதுல அப்படி போய் இப்படி வருது, இப்படி போய் அப்படி வருது, அந்த பிசினஸ்லாம் இங்க கிடையாது.
அவர் தெளிவா சொல்லிட்டார், நீ பணம் தொடணுன்ற எண்ணத்தோட இங்க வராதன்றது தான் தெளிவா இருக்காரு. அந்த மைண்ட் செட் எடுத்துக்குவேன், எவனும் எடுக்காத. சரி இருங்க. இல்ல அது சிரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து திமுக சிரிக்கல சார், இருங்க அவர் பேச விடுங்க. ஒரு 5 minutes இல்ல 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 நான் சொன்னது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம் ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா திமுக? ஒரே ஒரு சார் இருங்க, ஆளுக்கு 5 நிமிஷம் கரெக்டா பேசி முடிச்சிருங்க. திமுகவால ஊழல் பண்ணாதீங்க என்னைக்குமே காலத்துக்கும் சொல்லவே முடியாது. சரி, சொல்லக்கூடிய ஒருத்தர் அட்லீஸ்ட் செயல் திட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்திட்டு இருக்க ஒரு அரசாங்கத்தை வரவேற்கிறதுக்கு மனசில்னாலும் எப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பழக்கம். இப்ப இன்னைக்கு விஷயம் கேள்வி இடி வருது, அது உண்மையா பொய்யான்னு அது அபிஷியலா அதை ரெஜிஸ்டர் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா மத்ததெல்லாம் கோர்ட் ஆர்டர்ல வரல, அதனால நீங்க அதை எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதுவும் என்னால எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஹவாலான்ற பணம் கோர்ட் ஆர்டர்ல இல்லன்றீங்க. ஏன்னா அப்படிதான் வரணும். ஒரு வெளிநாட்டு ஹவாலான்ட்டு இருக்கணும்ட்டு எல்லாம் அவசியம் இல்ல. ஒரு எஃப்ஐஆர் இருந்தா போதும், அது வரத்துக்கு அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், பண டிரான்சாக்ஷன் பண பரிமாற்றம் எஃப்ஐஆர்ல இருக்கணும் இல்லையா? அது இருந்தா வரலாம் இல்லையா? அவங்க அவ்வளவுதான் இது. அதுக்கு அது தாண்டி அவங்க வந்து கோர்ட்ல ஆர்டர்ல இருக்கணும்ன்றத பத்தி நான் எனக்கு வந்து கோர்ட் ஆர்டர்ல இல்லன்றதை வச்சு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இடி வருதுன்றதுக்கும் நமக்கு எந்த ஆர்டரும் அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் இருக்கு இல்லை, நியூஸ் தான் அது. வந்தாலும் அப்போ யார் இப்போ பணம் பரிமாற்றம் நடந்திருக்கோ ஒரு வேலைன்றது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நிரூபணம் ஆகுது. இப்போ இதை மறைக்கிறதுக்கு இதை சொன்னார் பார்த்தீங்களா, லெஸ்ட்டாக போட்டார். அவங்ககிட்ட இவ்வளோ 1000 கோடி இருக்குது, இவர்கிட்ட இவ்வளோ 1000 கோடி இருக்குது, இவ்வளோ 100 கோடி இருக்குன்ட்டு. சத்தியமா எனக்கு அது வந்து யாருக்கும் பணம் அது இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. அந்த பணத்தை வந்து சம்பந்தமே இல்லாம யார் மேலேயோ வந்து போடுறாங்க தெரியுங்களா? இப்பெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, முடிச்சுட்டு எம்ஜிஆர் காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, ஊர்ல கிராம சைட்ல எல்லாம் போனா வந்து மூட்டை மூட்டையா பணம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கட்டுக்கதை ஏதோ ஒரு கதையை கட்டி விட்டு போறாங்க. திமுகவால நான் இப்ப ஓப்பனா கேட்கிறேன், திமுகவால இருக்கிற எம்எல்ஏ இருக்கிற கவுன்சிலருங்களும் மேயருங்களும் அட்லீஸ்ட் இந்த இது முடிவு இருக்கும், உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஊழல் பண்ணாம இருங்கன்னு சொல்ல முடியுமா? சார், நான் ஒரு விஷயம் என்னன்னா, அரசு அதிகாரிகள் உதவி இல்லாமல் ஊழல் பண்ண முடியாது. திரு விஜய் கூட கரூரில் சொன்னார், முதலமைச்சர் கூட, யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா ஓப்பனா சொல்லுங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களே டிஎம்கே கிட்ட, மக்கள் பிரதிநிதிகளை ஊழல் பண்ண முடியாது, பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களால சொல்ல முடியுமான்ட்டு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் தானே, இவரால் என்னோட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்ட்டு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, வாங்க கூடாதுன்னு சொல்ல இல்ல இல்ல, வாங்க கூடாதுன்ட்டு கூட அவர் சொல்லல, வாங்க கூடாதுன்ட்டு கூட சொல்லல. என்னன்னு தெரியுமா சொன்னாரு, யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க வந்து ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை இவங்க ஊழல் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்ட்டு இவங்களால சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களே. இன்னைக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து லஞ்சம் யாராச்சும் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்ட்டு. நான் கேட்குறேன் உங்ககிட்ட, எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து லஞ்சம் வாங்காமல் வேலை செய்வாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் சொல்ல முடியுமா? சார், அந்த ஸ்டேஜுக்கு வரணுன்றதுக்காக தான் மக்கள் எம்பவர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரணுன்றதுக்கு தான் மக்கள் எம்பவர் பண்றாரு. நீங்க மக்களை எம்பவர் பண்ணாதீங்க சார். மக்கள் வந்து பேச ஒரு நிமிஷம் சார். சார் இங்க பாரு, இல்ல உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. மக்கள் 8 கோடி பேர் இருக்கிறான், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 12 லட்சம் பேர் தான் இருக்கிறான். நீங்க 8 கோடி பேரை எம்பவர் பண்றது 12 லட்சம் பேரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க. அப்படி நான் 12 லட்சம் பேரை நீங்க 12 லட்சம் பேரை நீங்க திருத்துவது ஈஸியா, 8 லட்சம் பேரை வந்து நீங்க பயிற்சி கொடுப்பது ஈஸியா? 8 கோடி பேர் ரெண்டு வகையில் நடக்கணும் சார். ஒன்னு டாப் டு பாட்டம், ஒன்னு பாட்டம் டு டாப். அதுதான் நடக்கணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு பிரைபுக்கும் கரப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது. மக்கள்கிட்ட பிரைப் கேட்டாங்கன்னா பிரைப் கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. கரப்ஷன் நடக்காம டிபார்ட்மெண்ட் வைஸ் கரப்ஷன் நடக்காம இருக்கிறதுக்கு அவர் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதிகாரிங்க கிட்ட, ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட தெளிவா சொல்லி, அன்னைக்கு அந்த மீட்டிங்ல அதுதான் தெளிவா சொன்னார். ஓகே ஓகே, கரப்ஷன் பண்ண கூடாதுன்னு சொன்னார். ஓகே இருங்க. ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், ப்ளீஸ். பிரைப் இஸ் ஆல்சோ கரப்ஷன். ஓகே ஓகே, யார் இல்லன்னு சொன்னா சார், ஒரே ஒரு நிமிஷம் ராஜா கொஞ்சம் சார் சொல்லுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். கரப்ஷன், கரப்ஷன், பிரைப் இஸ் ஆல்சோ கரப்ஷன். ஓகே சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க.